கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம சத்திய வசனத்தில் பார்க்க போகிற சத்தியங்கள் என்ன? இந்த வசனத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க் 2ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனங்களிலிருந்து நம்ம பார்ப்போம். அதை நம்ம வாசிக்க கேட்போம். 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் மறுபடியும் புறப்பட்டு கடலருகே போனார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோட கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள். அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது வேதபாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இந்த வசனங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனங்களை என்ன நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம யதார்த்தமாக லேவி, அதாவது ஆயத்துறையில் உட்காந்துருக்க லேவியை கூப்பிட்டாரு, எனக்கு பின் சென்றுவான்னு கூப்பிட்டாரு, உடனே அவன் போயிட்டான் அப்படின்ட்டு ஒரு கதை மாதிரி அதை அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, எதற்காக இந்த சூழ்நிலை கொடுக்கப்பட்டது, இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டது, அது அவனுடைய அழைப்பு மட்டும்தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கான், இல்லை அதுக்கு பின்னால் இருக்கிற என்ன சத்தியங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது அவனோட அழைப்பை பாருங்க. சீமோனையும் அவனுடைய சகோதரன் அந்திரேயாவையும் யோவானையும் யாக்கோபையும் கூப்பிட்ட மாதிரி அப்பேற்பட்ட அழைப்பு மாதிரி இருக்குது. இது ரொம்ப நாளாக இருந்து யோசிச்சு அவன் முடிவெடுத்து அப்படிலாம் இல்லை. சில பேரை பேர் சொல்லி அவர் செலக்ட் பண்ணும்போது, அதாவது தேர்ந்தெடுக்கிற அன்னைக்கு அவர் பேர் சொல்லி செலக்ட் பண்ணுவார். அந்த மாதிரியும் இல்லை. இதை பார்த்தோன்னா, எப்படி சீமோன் பேதுருவையும் அவருடைய சேர்ந்த சகோதரர்களையும், அதாவது யோவான் யாக்கோபையும் எப்படி கூப்பிட்டாரோ, எனக்கு பின் சென்று வா அப்படின்னு கூப்பிட்டாரோ, அந்த மாதிரி இவரை கூப்பிட்டுருக்காருனா, அப்போ தேவனுக்கு அவங்க பின்னால் இருக்கிற தொழிலோ இல்லை அவர்கள், அதாவது பாவம் செய்தவர்கள் பாவம் செய்யாதவர்கள் அப்படிப்பட்டவர்களோ, அப்படி அவர் பார்த்து அவர் தேர்ந்தெடுக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். பாவியை தேர்ந்தெடுக்க மாட்டார் சீஷரா, நல்லவங்களை தான் சீஷரா தேர்ந்தெடுப்பார் அப்படின்லாம் இல்லை. அவர் ஆயத்துறையில் உட்கார்ந்துட்டு இவர் வரி வசூலிக்கிற வேலையை செய்கிறவர், மக்களால் பாவிகளாகவும் ஆயத்துக்காரராகவும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இவங்களெல்லாம் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை இவர் தேர்ந்தெடுக்கிறாருன்னா, இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவது இயேசு கிறிஸ்துவோடைய மனநிலை, அதாவது அவருடைய சித்தம், அதாவது தேவ சித்தம் என்னன்னு புரியணும். ரெண்டாவது, அந்த லேவியின் அந்த மத்தேயுங்கிற லேவி அல்பேயின் குமாரன் அவனுக்கு என்ன மனநிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாவது தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டதுன்னு புரியணும். என்ன சித்தம் அப்படின்னா, அவர் ஒருவனுடைய முகத்தை பார்த்தோ அவனுடைய தொழிலை பார்த்தோ, ஏன் அவன் பாவியாக இருக்கிறதை வைத்தோ அவனுடைய கிரியைகளை வைத்தோ என்ன பண்ணல, அவர் யாரையும் அவர் தேர்ந்தெடுக்கல. அவர் எதை வைத்து தேர்ந்தெடுப்பார் அப்படின்னா, அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிதலாக யார் இருப்பாங்க, தாழ்மையாக யார் இருப்பாங்க, எவனிடம் பெருமை இல்லையோ முழுவதுமாக தன்னை அர்ப்பணிக்கிறவன் யாரு, அவன் அப்படி பார்த்து தான் அவர் என்ன பண்ணுவார், அவர் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படிங்கிறதோட அப்படிப்பட்டவன் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிடுவான், தேவனோடு சேர்ந்து கொள்ளுவான். தேவன் இப்படிப்பட்டவர்களை என்ன பண்ணுறாரு, கூப்பிடுகிறார், தேர்ந்தெடுக்கிறார். இன்னும் சொல்லணும்னா, பாலகராக இருக்கிறவர்கள் எதற்கும் என்ன சொன்னாலும் முழுவதுமாக கீழ்ப்படியக்கூடியவர்கள் தான் யாரு, சிறு பிள்ளைகள். அப்படிப்பட்டவர்களுடைய மனநிலையை கொண்டவர்களை அவர் என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. அப்ப அப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறவங்க எப்படி பாவிகளா இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்.
பாவிகளாக இருந்தாலும், அதாவது சூழ்நிலை சந்தர்ப்பம் காரணமாக அவர்களுடைய தொழில் அந்த மாதிரி பல பேரை வஞ்சித்தோ இல்லை பல பேரை ஏமாற்றியோ இருந்திருக்க கூடும். ஆனால் அவர்களுடைய அதனால் பட்ட மனதின் வேதனை ஒரு பக்கம் இருக்கும். அது யாருக்கும் தெரியாது, தேவனுக்கு மட்டுமே தெரியும். அப்படிப்பட்டவர்களை அவர்களை விடுதலையாக்குவதற்கு தேவன் எப்போ வேணாலும் சித்தமாக இருக்கிறார். அந்த மாதிரி தான் அவர் லேவியை கூப்பிடுறாரு. இது மட்டும் கிடையாது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய மனதின்படி அவருக்கு என்ன ஆலோசனை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ லேவியுடைய தரப்பிலிருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தன்னையெல்லாம் கூப்பிடுவாரா அப்படின்னு அவன் நினச்சிட்டு கூட பார்த்துருக்க மாட்டான். எப்படி சக்கேயு இருந்தானோ அதே மாதிரி தான். அப்படி தன்னை வெறுத்து தான் ஒரு பாவி என்பதை என்ன பண்ணுறான், ஒப்புக்கொள்கிறான். பாவி மட்டும் இல்லை, தன்னுடைய வேலை நிமித்தம் அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரியுது. ஒதுக்கப்பட்டிருக்கான், நொறுக்கப்பட்டிருக்கான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் இயேசுவின் நிமித்தம் இயேசு கூப்பிடுவார் அப்படின்ட்டு அவன் நினச்சி பார்த்துருக்கவே மாட்டான். அப்படியே நினைத்து பார்த்துருந்தாலும் அவன் ஒரு கற்பனையாக கூட இருந்திருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த சூழ்நிலையில் அவர் அழைக்கிறார் அப்படின்னா அவர் எதை பார்க்கிறார் அப்படின்னா, தாழ்மையும் தன்னை அர்ப்பணித்ததின், அதாவது அந்த அர்ப்பணித்தலை அவர் பார்க்கிறார். முழுவதுமாக கீழ்ப்படிதலை அவர் பார்க்கிறார். இப்படிப்பட்டவர்களை தான் பார்க்கிறார் ஒழிய பாவி நீதிமான் அப்படின்ட்டு அவர் பார்க்கறதில்ல. இதிலிருந்து இன்னொரு சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன வெளிப்படுத்துகிறார்னா, உடனே எல்லாரும் என்ன கேட்குறாங்க, இவர் மெஸ்ஸியாவாக இருந்தால் நல்லவங்க கூட தானே பழகணும், இப்படி ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உட்காந்து சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீதிமான்களை இல்லை பாவிகளையே அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த உலகத்தில் யாருமே நீதிமான் கிடையாது. அதாவது நீதிமான் கிடையாதுங்கிறத விட கிறிஸ்துவால் மட்டும்தான் நீதிமானாக முடியும். அதாவது நீதிமான் ஆக்க முடியும். ஒவ்வொரு மனிதனையும் கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும். கிறிஸ்துவில்லாமல் எவனும் தான் என்னது நீதிமான் அப்படின்னு சொல்ல முடியாது. தேவன் இல்லாமல் தான் ஒரு நீதிமான் சொல்ல முடியாது. அப்படி இருக்கையில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்காருன்னா ஒவ்வொரு மனிதனுக்காகவும் வந்திருக்கார். ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்புவதற்காகவும் ஒவ்வொரு மனிதனுடைய பாவமும் மன்னிக்கப்படுவதற்காகவும் அவர் வந்திருக்கார். அப்போ நாயக்காரரும் பாவிகளும் உட்கார்ந்துருக்காங்களே அப்படின்னு அவங்க கேட்குறதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்கிறான்னா, அவர்கள் மட்டும் பாவிகள் அல்ல, எல்லாருமே இந்த உலகத்தில் பாவிகள். இவர்கள் எல்லாரையுமே நான் ரட்சிப்பதற்காக தான் மனுஷகுமாரன் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை. அப்போ இயேசு கிறிஸ்து வந்திருக்காருன்னா உலகத்தில் என்ன இருக்குது, பாவிகளாக இருக்கிறார்கள், பாவம் நிறைந்து இருக்கிறது. அந்த பாவம் மனிதனை ஆட்கொண்டு இருக்கிறது. அந்த ஆட்கொண்ட மனிதனை என்னன்னு சொல்கிறோம், பாவின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட பாவிகளை மீட்கவே, பாவத்திலிருந்து மீட்கவே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அதனால ஒதுக்கப்பட்டவர்கள் நொறுக்கப்பட்டவர்கள்லாம் தாங்கள் யாருமே இல்லை எங்களுக்கு அப்படின்னு யாருமே நினைக்க வேணாம். அவர்களை தான் அவர் என்ன பண்ணுறாரு, முதலாவதாக தேர்ந்தெடுக்கிறார். அது மாதிரி தான் இங்கே லேவி அப்படி தேர்ந்தெடுத்திருக்கார். அவர் எல்லாராலையும் கட்டாயம் ஒதுக்கப்பட்டிருப்பார். ஆனால் இன்னைக்கு அப்போஸ்தலரில் ஒரு ஆளாக அவர் 12 சீஷர்களில் ஒரு ஆளாக அவர் உயர்த்தியிருக்கார். அப்போ எந்த சூழ்நிலையில் நம்ம கீழே தள்ளப்பட்டாலும் இல்லை கீழே விழுந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம நொறுக்கப்பட்டாலும் சரி, நம்ம வேதனைப்படணும் கவலைப்படணும் அப்படின்னு இல்லை. நமக்காக தேவன் ஒருவர் இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் நம்மளை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அதாவது கவனிக்க வேண்டும். நம்ம அந்த சூழ்நிலையில் இருந்தால்தான், எப்பேற்பட்ட சூழ்நிலைனா நாம் நொறுக்கப்பட்டாலும், அதாவது நம்ம ஒதுக்கப்படும் போதும் நொறுக்கப்படும் போது தான் என்ன ஆகுது, தேவன் அவருடைய தேர்ந்தெடுத்துதல், அவர் கூப்பிடுவதற்கு நம்ம ஆளாகிறோம். அப்படி ஒதுக்கப்படாமல் நொறுக்கப்படாமல் நம்ம சுகபோக வாழ்க்கையில் உலக பிரகாரமான வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு அந்த அழைப்பதின், அதாவது அந்த அழைத்தலின் முக்கியத்துவம் தெரியாது. அதனால் இன்றைக்கு நாம் சற்று யோசிக்க வேண்டும். என்ன யோசிக்க வேண்டும்னா, நொறுக்கப்படும் போதோ இல்லை ஒதுக்கப்படும் போதோ இல்லை வேற எந்த ஒரு சூழ்நிலை நமக்கு எதிராக இருந்தாலும் சரி,
நம்ம அதற்காக என்ன பண்ணணும் அவசியம் இல்லை, கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. அதை எப்படி தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய ஆலோசனையின்படி எப்படி அதை நாம் கையாள வேண்டும், அதனால் நம்மை எப்படி அவர் தேர்ந்தெடுத்து அவருக்குள்ள நம்மளை வழிநடத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம அதை கவனிக்க வேண்டும். கவனிப்பதோடு மட்டுமல்ல, அதில் ரொம்ப நம்ம ஆழ்ந்து தியானிக்கிறது என்ன அப்படின்னா, அந்த சூழ்நிலையில் தேவன் நம்மில் எப்படி இயேசு கிறிஸ்து மூலமாக அன்பு செய்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். அந்த அன்பை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அவருடைய அந்த அழைப்புக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்து அவருக்காகவே நம்ம இந்த வாழ்க்கையை அவருக்கு சாட்சி கொடுத்து நம்ம வாழ்வோம். இந்த லேவியிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட இந்த சத்தியங்கள், அதாவது லேவியிடமிருந்துன்னு சொல்கிறத விட லேவி இயேசு கிறிஸ்து அழைத்ததிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களாக இருக்கின்றது. அதனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாம் ஐயோ பெரிய பாவம் பண்ணிட்டோம், இனிமே தேவனுக்குள்ளே போக முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளை எல்லாரும் ஒதுக்குறாங்களே, நமக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் எதை நம்மை பார்க்கிறார்னா நம் இருதயத்தை பார்க்கிறார். அந்த லேவியிடம் இருந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் அப்படின்னா, எனக்கு பின் சென்றுவா அப்படின்ட்டு எப்படி மற்ற சீஷர்கள் அந்த 4 சீஷர்களையும் கூப்பிட்டார் அது மாதிரி கூப்பிட்றாருன்னா, அவனுக்கு இருந்த பக்குவம் எப்படி இருந்துச்சோம்னா, அவனுக்கு அந்த தொழில் மேலே எந்த விதமான என்ன இல்லை, நாட்டமும் கிடையாது, அதில் எந்த பிரியமும் கிடையாது, அதில் எந்த அர்ப்பணிப்பு ஈடுபாடு அப்படிங்கிற அவன் செய்த அந்த தொழில் அவனுக்கு விக்கிரகமாக இல்லை. அதனால தான் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பின்னாடி எந்திரிச்சு வர்றாரு. இயேசு கிறிஸ்து என்னோட வீட்டில் தங்க போகிறாரு அப்படிங்கிறதுல அவர் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். யார் இயேசு கிறிஸ்து யாரை பற்றி என்ன பண்ணலை, அவர் கவலைப்படவே இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பல போதகர்களோ இல்லை விசுவாசிகளோ சரி, கொஞ்சம் கீழே இருக்கவங்களோட பேசினாலோ பழகினாலோ அவங்க வீட்டுக்கு போனாலோ நம்முடைய தரம் குறைந்து போயிருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாவற்றையும் சகலத்தையும் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணுறாரு, அடியில் இருக்கிற மக்களை போய் தேடி உட்கார்ந்து சாப்பிட்றாருன்னா, அப்போ அவரை பின்பற்றுகிற நம்மளும் சரி, போதகர்களும் சரி, விசுவாசிகளும் சரி எப்படி இருக்க வேண்டும் நம்ம சிந்தித்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி அப்படித்தானே சீஷர்களும் இருக்கணும், அப்படித்தானே நாமும் இருக்க வேண்டும். ஆனால் இன்று நாம் பார்க்கிறதுல பல வேறுபாடுகள் இருக்கின்றது. அதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்குதா, வேறுபாடுகள் இருக்கின்றதா, ஸ்டேட்டஸ் பார்த்து பழகிறது, கொஞ்சம் கீழே உள்ளவங்களோட பழகினா நம்மளோட ஸ்டேட்டஸ் குறைஞ்சு போயிருமோன்னு யோசிக்கிறது, இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பானது, விரோதமானது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடைய சிந்தை எப்படிப்பட்டது, தாழ்மையும் சாந்தமாக இருக்கின்றது. ஆனால் நம்ம என்ன பண்ணுகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். பெயரளவில் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமே இல்லையா, நொறுக்கப்பட்டவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் கீழே தள்ளப்பட்டவர்களுக்கும் கீழே உள்ளவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, பழகிறதே கிடையாது. நம்மளும் பழகிட்டா நம்மளையும் ஒதுக்கிடுவாங்களோ, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் குறைஞ்சு போயிருமோ, கௌரவம் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்ட்டு என்ன ஆயிடுறாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. எல்லாத்துலேயும் சரி, பழகிறதுல மட்டும் கிடையாது, பகிர்ந்து கொள்வதிலையும் அப்படிதான், வாழ்க்கையை நிர்ணயிப்பதிலையும் அப்படிதான் யோசிக்கிறாங்க. பல இடங்களில் கொடுக்குற மரியாதையும் அப்படி தான் இருக்கிறது. ஏன்னா கௌரவ கூட இருக்கிறவங்க, அதாவது பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி கவனிப்பு இருக்கும், சின்ன லெவலில் இருக்கிறவங்களுக்கு கவனிப்பே இருக்குமா என்னங்கிறது கேள்விக்குறி தான். அதனால் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நாம் கிறிஸ்துவுக்கு பின்னால் தான் இருக்கோமா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படி தான் நாமும் இருக்க வேண்டும். அவர் எப்படி லேவி அழைத்தார் அப்படிங்கிறத நாம் சிந்திச்சு பார்க்கணும். லேவி அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்தொடர்வதற்கு அவன் தயாராக இருந்திருக்கிறான். அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதனால இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட சத்தியம் என்னவாக இருக்கின்றது அப்படின்னா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாம் ஒதுக்கப்பட்டாலும் நாம் நொறுக்கப்பட்டாலும் தேவன் நம்ம கூட இருந்து நம்மை தேர்ந்தெடுக்கிறார். இரண்டாவதாக நமக்கு சொல்லிக் கொடுக்குற சத்தியம் என்னவென்றால், எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, யார் அதாவது கௌரவத்தை பார்த்து யார் கூடயும் நம்ம பழகக்கூடாது. பாவிகளை அவர் என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். நாமும் போய் ஆத்மா ஆதாயப்படுத்துவது பெரிய லெவலில் ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு இல்லை, கீழே உள்ள மக்களையும் அதே வசனங்களை சொல்லணும்.
மேலே உள்ளவங்கள்ட்ட நம்ம சொல்லணும். ஒரே மாதிரி தான் நாம் பழக வேண்டும், ஒரே மாதிரி தான் நாம் சொல்ல வேண்டும். அவர் சொல்கிற மாதிரி பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் பிணியாளிகளை, அதாவது பாவிகளையே ரட்சிக்க வந்தார். அப்போ ஒவ்வொருத்தவனும் பாவியாக தான் இருக்கான். அதை கேட்குறவங்க மட்டும் இது நீதிமான் அப்படின்னு கிடையாது. பரிசேயர்கள் தான் கேட்குறாங்க, அவங்கெல்லாம் நீதிமான், மற்றவங்கெல்லாம் பாவிகள் அப்படின்னு கிடையாது. எல்லாருமே பாவிகள் தான், அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ நம்ம மேலே இருந்தோம்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம்ம செழிப்பில் இருந்தோம்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இல்லை கஷ்டப்படுறவங்கெல்லாம் இதை சாபத்துக்கு வந்தவர்கள் அப்படின்னு நம்ம என்றைக்குமே நினச்சிடவே கூடாது. அதனால் எல்லாரையுமே நம்ம ஒரே மாதிரியாக நினைக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் கீழே உள்ளவர்களோட தான் நம்ம அவருடைய சத்தியத்தை எளிதாக சொல்ல முடியும். ஏன்னா அவர்கள் தான் என்ன ஆயிருப்பாங்க, நொறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருப்பாங்க, ஒடுக்கவும் பட்டிருப்பாங்க. அதனால நாம் பல நேரங்களில் இந்த மாதிரி விஷயங்களை சிந்தித்து பார்த்து நாம் நம்மை தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றவாறு அவருக்கு பிரியமுள்ளதாக நாம் நடக்க வேண்டும். அடுத்த சத்தியத்தில் இன்னொரு சத்தியத்தை நம்ம பார்ப்போம்.